சுடர் நேயர்களுக்கு வணக்கம். ரஷ்யாவுடன் பேச்சு நடத்துவதற்கான அமெரிக்க திட்டத்தை உக்ரைன் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி அதிபர் ட்ரம்ப் வேண்டுகோள் விடுத்துள்ளார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு விரிவான 28 அம்ச சமாதான திட்ட முன்மொழிவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தைக்கான அமெரிக்க திட்டத்தை உக்ரைன் அங்கீகரிக்க வேண்டும். அவர்கள் நியாயமான முறையில் நெருங்கி வருகிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இப்போது நமது வரலாற்றின் மிகவும் கடினமான தருணங்களில் ஒன்றாகும். கண்ணியத்தை இழப்பது அல்லது ஒரு முக்கிய கூட்டாளியை இழக்கும் அபாயம். உக்ரைனின் முக்கிய நலன்களை பாதுகாப்பேன். நான் 24 மணி நேரமும் போராடுவேன். இவ்வாறு ஜெலன்ஸ்கி பேசினார். அண்டை நாடான தைவானை தங்களுடைய ஆட்சிக்கு உட்பட பகுதி என கூறி போர் விமானங்களை பறக்கவிட்டும் போர் கப்பல்களை களமிறக்கி சீனா அச்சுறுத்தி வருகின்றது. ஜப்பான் பிரதமர் சனே தகைச்சி தைவானை சீண்டினால் சீனாவுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரித்தார். இதனால் வெகுண்டெழுந்த சீனா ஜப்பானின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்தது. இந்நிலையில் தைவான் விவகாரத்தில் இராணுவ தாக்குதல் நடத்த ஜப்பான் துணிந்தால் உறுதியான பதிலடி கொடுப்போம் என எச்சரிக்கை விடுத்த ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோவுக்கு சீனா கடிதம் எழுதியுள்ளது. தைவானை கைப்பற்ற சீனா இராணுவ நடவடிக்கை எடுத்தால் அதற்கு எதிராக எதிர்வினை ஆற்றுவோம் என ஜப்பான் பிரதமர் தகைச்சி கூறியிருந்த நிலையில் குறித்து அந்த கருத்துகள் இராணுவ அச்சுறுத்தலுக்கு சமம் என கவலை தெரிவித்து ஐநாவிடம் சீனா முறையீடு செய்துள்ளது. சீனாவின் ஜியாங்சு மாகாணத்தில் வென்சாங் பெவிலியன் என்ற பிரபல கோவில் மலையின் மீது அமைந்துள்ளது. உள்ளூரில் இருந்தும் வெளியூரிலிருந்தும் யாத்திரை மேற்கொண்டும் இங்கு வழிபட பலர் வருவர். அந்த வகையில் இந்த மாதம் 12ஆம் தேதி கோவிலுக்கு சென்ற யாத்ரீகர் ஒருவரின் அலட்சியத்தால் கோவில் முழுவதும் எரிந்து நாசமாகியுள்ளது. அவர் மெழுகுவர்த்தி ஏற்றி அதனை அதற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் வைக்காமல் தள்ளி வைத்ததாக தெரிய வந்துள்ளது. இதன் விளைவாக மெழுகுவர்த்தி உருகி தீப்பிடித்தது. தீ மொத்தமுள்ள 3 தளங்களுக்கும் பரவி கோவிலை முழுமையாக ஆட்கொண்டது. பின்னர் தீ அணைக்கப்பட்ட நிலையில் கோவில் அதிக சேதங்களுக்குள்ளாகியுள்ளது எனவும் இதுகுறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடந்து கொண்டிருந்த பின்னர் கோவில் புனரமைப்பு பணிகள் தொடங்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். பாகிஸ்தானின் கிழக்கு பகுதியான லாகூரை சேர்ந்த பைசலாபாத் நகரில் அமைந்துள்ள பசை தயாரிப்பு தொழிற்சாலையில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 21 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த வெடிப்பில் தொழிற்சாலை கட்டடம் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் அருகிலுள்ள வீடுகளும் சேதமடைந்துள்ளன. வெடிப்பு சம்பவம் இடம்பெற்ற போது தொழிற்சாலை முகாமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் உரிமையாளர் தப்பிச் சென்றுள்ளார். உரிமையாளர் தேடும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். விபத்திற்கான காரணம் இதுவரை தெளிவாக தெரியவராத நிலையில் போலீசார் வெளியிட்ட தகவலின்படி எரிவாயு கசிவு காரணமாக வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் உள்ள பியோனா வென்டுரா துறைமுக பகுதியில் 14 தொன் நிறையுடைய கொக்கைன் போதைப்பொருள் அந்நாட்டு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன. இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கொக்கைன் போதைப்பொருள் ஒரு பிளாஸ்டர் பொதியொன்றில் மறைக்கப்பட்டு நெதர்லாந்து நோக்கி பயணித்த கப்பலில் அனுப்பப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் அமெரிக்கா மற்றும் கொலம்பியாவின் போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இவ்வாறு மிக பாரிய அளவிலான கொக்கைன் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. பிரித்தானிய அரசு அதிக வருமானம் பெறும் நிபுணர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு 3 ஆண்டுகளில் நிரந்தர குடியுரிமை பெறும் புதிய வாய்ப்பை அறிவித்துள்ளது. கடந்த 50 ஆண்டுகளில் இடம்பெறாத மிகப்பெரிய குடிவரவு சீர்திருத்தமாக இது வரையறுக்கப்படுகின்றது. வேலைவாய்ப்பு நிலை தெளிவானதாக இருக்க வேண்டும், குற்றவியல் பதிவுகள் இல்லாதிருக்க வேண்டும், உயர்ந்த தரத்தில் ஆங்கிலம் பேசும் திறன் மற்றும் எந்தவொரு அரசு சலுகைகளும் கோராத நிலை ஆகியவை அவசியமான நிபந்தனைகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சுகாதாரத்துறையில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தற்போதைய மூலக்கட்டமைப்பின் கீழ் 5 ஆண்டுகளில் நிரந்தர குடியுரிமை பெறுவார்கள். ஆனால் குறைந்த சம்பளத்துடன் வந்துள்ள 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் புதிய விதிப்படி 15 ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகும் என்றும் கூறப்படுகின்றது. சட்டவிரோதமாக தங்கியிருப்போர் மற்றும் விசா காலாவதியானவர்கள் 30 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. தெற்கு காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பு உருவாக்கியிருந்த பெருமளவிலான சுரங்க வாழ்விடத்தை இஸ்ரேல் பாதுகாப்பு படை கண்டறிந்துள்ளதுடன் இது தொடர்பான காணொலிகளும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளன.
இந்த சுரங்கத்தில் கடந்த ஆண்டு முழுவதும் வைத்திருந்த பின்னர் சமீபத்தில் இஸ்ரேலுக்கு ஒப்படைக்கப்பட்ட வீரர் ஹடார் கோல்டின் உடல் மறைக்கப்பட்டிருந்ததாக கருதப்படுகின்றது. சுமார் 25 மீட்டர் ஆழத்திலும் தரைத்தளத்திலிருந்து 7 கிலோமீட்டர் நீளத்திலும் குறித்து இந்த சுரங்கம் அமைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதன் உட்பகுதியில் தனித்தனியாக 80 அறைகள் உருவாக்கப்பட்டிருந்ததாகவும் மேற்பகுதியில் மசூதி, மருத்துவமனைகள், பாடசாலைகள் மற்றும் பாலர் பாடசாலைகள் இயங்கி வந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நவீன தொழில்நுட்ப உதவியுடன் நடைபெற்ற தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த சுரங்க வாழ்விடம் அடையாளம் காணப்பட்டது. சில அறைகள் மூத்த ஹமாஸ் தளபதிகள் உத்தரவுகளை வழங்கும் கட்டுப்பாட்டு மையங்களை போன்ற வடிவமைப்பில் அமைக்கப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு முதல் இப்பகுதியில் காணாமல் போன இஸ்ரேல் வீரர்களின் உடல்களை தேடிக்கொண்டிருந்த போதும் குறித்து இந்த சிக்கலான சுரங்க வாழ்விடத்தை கண்டறிய முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் அங்கு பணிபுரிந்த 16 பேர் உயிரிழந்துள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தின் பைசாலாபாத் நகரில் அமைந்துள்ள மாலிக்பூர் பகுதியில் உள்ள பசை தயாரிப்பு தொழிற்சாலையில் குறித்த வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. சுமார் 25க்கும் மேற்பட்ட பணியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தொழிற்சாலையில் இருந்த கொதிகலன் திடீரென வெடித்துள்ளது. இந்த வெடிவிபத்து குறித்த தகவல் அறிந்ததும் தீயணைப்பு படையினர் மற்றும் காவல்துறையினர் விரைந்து சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொதிகலன் வெடித்ததற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றதுடன் தொழிற்சாலையின் பாதுகாப்பு நடைமுறைகள் மீறப்பட்டுள்ளதாக என்ற கோணத்திலும் விசாரணைகள் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது.